பிரைஸ் சொல்லாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலும் கூட சங்கீத புஸ்தகம் 20வது சங்கீதம் 4வது வசனத்தை நாம் வாசித்து ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் சொல்லாம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று இங்கே நாம் வாசிக்கின்றோம். வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிற பொழுது, அவரை தேடுகிற போது முதலாவது நம்முடைய மன விருப்பங்களை தேவன் கேட்கிறவராயிருக்கின்றார். அந்த மன விருப்பங்கள், ஆலோசனைகள் எல்லாவற்றையும் அவர் ஆமென்றும் ஆமேன் என்றும் ஆசீர்வதித்து கொடுக்க போதுமானவராயிருக்கின்றார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புக்கு அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இந்த 19ஆம் தேதி 11ஆம் மாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம், நாங்கள் வாசித்த வசனத்தின்படி கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவர்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் ஆண்டவரே நீர் ஆமென்றும் ஆமேன் என்றும் ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அவர்களுக்கு என்னென்ன தேவையாய் இருக்கிறதோ அந்த தேவைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா நீர் பூர்த்தி செய்கிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஞானத்தை கொடுங்க, பாதுகாப்பை கொடுங்க ஆண்டவரே. உழைக்கிற பிள்ளைகளுக்கு பலனையும் சத்துவத்தையும் பெருகச் செய்யுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். படித்து முடித்து விட்டு வேலையில்லாமல் இருக்கிற எத்தனையோ வாலிப சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆலோசனை எல்லாம் ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறது ஆண்டவரே. அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வேலை கர்த்தாவே நீங்க ஏற்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் ஆண்டவரே சுகபலனையும் தீர்க்காயுசையும் கொடுங்க, ஆசீர்வதிங்க. அருமை ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.